நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான அறிவிப்பு, அரிசி அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த இளைஞர் பைசல் என்பவர் இட்லி மாவு தயாரிக்க ரேஷன் அரிசி பயன்படுத்தி வந்ததும் பிளாக்கில் அரிசி மாவு வாங்கி விற்பனை செய்து வந்ததையும் அரசு அதிகாரிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு சம்பவம் தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது. 1000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் மாவை அதிகாரிகள் ரகசிய தகவலில் அடிப்படையில் கண்டுபிடித்தனர். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட அரிசியை கண்டுபிடித்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் இருவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். அப்போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பேசும்போது, ரேஷன் அரிசி கடத்துபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களுக்கு ரேஷன் அரிசி விற்பனை செய்பவர்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். ஸோ பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக எஸ்பி கூறியிருப்பதாவது, ரேஷன் அரிசியை யாரும் வீட்டில் பதுக்கி வைத்து அதனை கடத்தலில் ஈடுபடும் நபர்களிடம் கொடுத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் யார் இதனை செய்தார்களோ அவர்களது ரேஷன் கார்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் ரேஷன் அரிசி கடத்துவது கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.